யோசனை? அது ஒண்ணுமில்ல சாந்தி. உங்க அண்ணன் ஒரு பொண்ணை லவ் பண்றான். ஆமா. நாமளும் கொஞ்ச நாளாவே சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா. நாளைக்கு ஒரு கல்யாணம் காட்சின்னு வந்தா வருமானத்துக்கு வழி இல்லையேன்னு கொஞ்சம் யோசனையா இருக்கு. உனக்கு ஒரு பட்டு புடவையோ இல்ல ஒரு முளை பூவோ வாங்கி கொடுக்கறா இருந்தாலும் அது என்னோட சொந்த உழைப்புல தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுதான் ஒரே யோசனையா இருக்கு. இவ்வளவு பேசுறியா? உனக்கு எது லட்சியம் இல்லையா? இருக்கே. என்னோட லட்சியம் ரொம்ப பெருசானது, அதுவும் ரொம்ப ஆபத்தானது. அப்படி என்ன பெரிய லட்சியம்? அதுவா, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும், வதன்னு 5-6 பிள்ளைங்களை பெற்று போடணும், அப்புறம் அத்தை ஆகணும், அப்புறம் மாமியார் ஆகணும், அதுக்கப்புறம் பாட்டி ஆகணும், அப்படி டெவலப் ஆகி லாஸ்ட்டு மண்டே போட்டுறணும். இதான் என்னோட ஆசை. சாந்தி, நான் நம்ம குடும்பத்தை பத்தி எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையே. நான் ஏன் கவலைப்படணும்? என்னை பத்தி இந்த அளவுக்கு சிந்திக்கிறதுக்கு ஏன் புருஷன் இருக்கும்போது நான் ஏன் கவலைப்படணும்? ஏன் அண்ணனை பாரு, அவன் எதை பற்றியுமே கவலைப்படாம லோன்னு லவ் பண்ணிட்டு திரியிறான். அப்புறம் ஏன் நான் பண்ண என்ன கட்டிக்கிறதுக்கு நீ இருக்கும்போது நான் ஏன் கவலைப்படணும்? இந்த பாரு, அப்படியே கன்னத்துல கை வச்சு யோசிச்சுட்டே இருந்தா அந்த வீசுற காற்றும் அந்த ஒளி வீசுறதும் அப்படியே நிறமா போகுது. அது எதுவுமே நடக்க போறது. ஏன் நீ வீணா கவலைப்பட போற? எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். இந்த பார், காதலுங்கிறது அப்படியே பஞ்சு மிட்டாய் மாதிரி பொசுக்குன்னு அப்படி கரைஞ்சு போயிடும். அதனால சாப்பிட தோணும் போது சாப்பிடு, தூக்கம் வரும்போது தூங்கு, எதையுமே நினைக்காத, நல்லதே நினை, நல்லதே நடக்கும். சாந்தி, நீ சொல்றதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு தெம்பா தாம்பா இருக்கு. இருந்தாலும் ஏதோ ஒரு பயம் இருக்குமா? என்ன பயம்? இந்த பார், இந்த உலகத்துல போராட்டம் நிறைந்ததுதான் நம்மளோட வாழ்க்கை. ஆனா அந்த உலகத்துல எவன் போராடி ஜெயிக்கிறானோ அவன் தான் வாழ்க்கையில வெற்றி பெறான். அதனால நீ எதுக்கும் பயப்படாம தனிமா துணிவா நட. உனக்கு அந்த தைரியம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உண்மைதானே? எப்படியோ இந்த வருஷம் முடியறதுக்குள்ள ஒரு நல்ல வேலையா தேடிக்கிடணும். இந்த பாரா, அது இது எதையுமே யோசிக்க கூடாது. அப்படியே என்ன பாரு, என் கண்ணை பாரு, அப்படியே வச்சிருக்கியா? அப்படியே சந்தோஷமா ஜாலியா என்ஜாய் பண்ணு. என் கண்ணுக்கு ஒரு நிலவா ஒன்ன படைச்சான், ஓ நெஞ்சுக்கு ஒரு உறவா என்ன படைச்சான். உன் கண்ணுக்கு ஒரு நிலவா என்ன படைச்சான், என் நெஞ்சுக்கு ஒரு உறவா ஒன்ன படைச்சான். ஒரு தாயாட்டம் ஒன்ன நான் தாளாட்டுவேன், தினம் ஆறாரோ ஆறிரோ நாம் பாடுவேன், இப்பவும் எப்பவும் சீராட்டுவேன். உன் கண்ணுக்கு ஒரு நிலவா என்ன படைச்சான், என் நெஞ்சுக்கு ஒரு உறவா ஒன்ன படைச்சான். வெயில் வேள நீ நடக்க, பிச்சி பூவ நானும் பாய் விரிக்க, உச்சி முதல் பாதம் நான் சிலிர்க்க, உள்ளத்திலே ஆசை ஊற்றெடுக்க, முக்குளிக்க நானும் ஏங்குறேன், முத்தெடுக்க நேரம் பார்க்கிறேன். கொஞ்சம் பொறு இரவு ஆகட்டும், வெட்கமது விலகி ஓடட்டும். எப்பம்மா காத்திருக்க, மொட்டுத்தான் விட்டுத்தான் கூத்திருக்கேன். என் கண்ணுக்கு ஒரு நிலவா ஒன்ன படைச்சான், என் நெஞ்சுக்கு ஒரு உறவா ஒன்ன படைச்சான்.
அதுக்கு களிம்பு பூசவா ஆறும் வரை விசிறி வீசவா அம்மம்மா அம்மம்மா ரொம்ப வேகம் என்னம்மா பண்ணணும் இந்த தாகம் உன் கண்ணுக்கு ஒரு நிலவா என்ன படைச்சான் ஓ நெஞ்சுக்கொரு உறவா என்ன படைச்சான் ஒரு தாயாட்டம் ஒன்ன நான் தாளாட்டுவேன் தினம் ஆறாரோ ஆறிரோ நான் பாடுவேன் இப்பவும் எப்பவும் சீராட்டுவேன் என் கண்ணுக்கொரு நிலவா ஒன்ன படைச்சான் என் நெஞ்சுக்கு ஒரு உறவா ஒன்ன படைச்சான் என்னங்க எப்பவும் காலையில எந்திரிச்ச உடனே வெளியே போவீங்களே இப்ப வெளியே போகல ஏங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க ஆ? சொல்லுங்க. அதாவது நம்ம பிள்ளைய படிப்பெல்லாம் முடிஞ்சு வந்துருச்சு. அப்போது பணம் கையில் இருக்க வரைக்கும் நல்லா செலவு செஞ்சிட்டோம். இப்போ அதுக்கு படிப்பு முடிஞ்சு மறுபடிப்புக்கு பணம் இல்லை. அதை பற்றி தான் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏங்க? மனசுக்குள்ள ஒரே அரிப்பாக இருக்கு. ஏங்க ஊருக்கே நீங்க தைரியம் சொல்லுவீங்க, நீங்களும் எப்படி கலங்கி போயிருக்கிறீங்க? இங்க பாருங்க, கடவுள் நம்மள ஒரு நாள் கைவிட மாட்டாருங்க. கோடி பைத்தியக்காரி, கடவுளுக்கு கோடிக்கணக்கான மக்கள் இருக்கான். அவங்களெல்லாம் விட்டுட்டு நம்மளை தான் அவர் பார்க்க போகிறாரு. அவருக்கு எவ்வளோ வேலை இருக்கும்? இந்த செல்வம் கல்பனா குடும்பத்தை தான் பார்க்க போகிறாரா? அதே அறிவிட்ட ஒன்றாட்டி என்ன பேச்சு பேசி. ஐயோ, நான் அப்படி சொல்லலைங்க. கடவுள் வந்து சோதனையை நிறைய கொடுப்பாரு. ஆனா அந்த சோதனையை கொடுத்தாலும் அவங்க படுற கஷ்டத்தை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாருன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதான் சொன்னேன். பெரியவங்க சொன்னா சரியா தான் இருக்கும். சரி, கடவுள் கொடுக்கும்போது கொடுக்கட்டும். நம்ம வீட்டில் ஒரு தருதலை இருக்குமே, அது எங்க? என்னது தருதலை தான் உன் தம்பி. அதானே, அவனை பேசாம உங்களால இருக்கவே முடியாத. அதாவது அவன் வெளியில போயிருக்கிறான். நம்ம இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கும்போது 10 தடவை நம்மளை சுத்தி சுத்தி வருவான். என்னடா ஆளை காணுமே என்னன்னு பார்த்தேன். ஓ, இன்னைக்கு மாநாடு, நாங்க அங்க நல்ல மட்டன் சிக்கன் நல்ல கறி கிடைக்கும். அப்போ அங்க திங்க போயிட்டான். ஏதுக்கு சோறை கொஞ்சம் குறையா போங்க. நமக்கு அரிசி விற்கிற விலையில சோறு ஒரு 4 நாளைக்கு குறைச்சி போங்கன்னா போதும். சரிதானா? இங்க பாருங்க, எங்க குடும்பத்தை அப்ப சாப்பாட்டுக்காக தான் அலைந்து நினைச்சிட்டு இருக்கீங்களா? கோவம் என்னன்னு வருது. வந்துட்டான். இன்னும் மச்சான், நான் இன்னும் குட்டிக்கு அலைகிறேன்னு நினைச்சீங்களா? அப்படிதான் நினைச்சேன். மச்சான் வர மாட்டா, ஜோர் மிச்சம் நினைச்சேன். குண்டர்கள் புடைசூழ மாநாட்டுல மச்சனுக்கு எவ்வளவு மரியாதை தெரியுமா? உனக்கு எந்த போய் மரியாதை கொடுத்தான்? மச்சான், மரியாதை மட்டும் இல்ல, மாலைய கழுத்துல ஓட்டு அதுல ஒரு தொண்டை ஒத்த கால்ல நிக்கான். அவனுக்கு ஒரு காலம் இல்லையா? இல்ல மச்சான், அது ஒத்த கால்ல நின்னுக்கிட்டு எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அதுக்கு நீங்க தான் பேர் வைக்கணும் ஒத்த கால்ல நிக்கா மச்சான். பேர் வைக்க ஒத்த கால்ல நின்று ஓட்ட சொல்லி இருக்கான். சரி, நல்ல பேரா நம்ம மச்சான்ட்ட கேப்பமேனு பார்த்தா அதுக்குள்ளே நீங்க எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்களே? என்ன பிரச்சனை? பேர் வைக்க ஒரு நல்ல பேரா சொல்லுங்க பாப்போம். என் தொண்டை பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கலாம்? பேசாம தென்காசின்னு வை. என்ன மச்சான் கிண்டல் பண்ணுதீங்களா? ஊரு பேரை சொல்லிக்கிட்டு இருக்கியே? மாப்பிள்ள, சிவகாசி சீர்காழி சிதம்பரம்னு இருக்கு. இப்போ உள்ளவன் பூரா சி தோ தா இப்படி தான் பேர் வைக்கான். அந்த காலத்துக்காரன் பாட்டம் பேர் பூட்டம் பேரை வச்சா ஒரு ஏவர்த்தமா. இப்போ சி தோ தா 3 இடத்துக்கு மேலே யாரும் வைக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவே எடுத்து வச்சிருக்கான். அப்படி இருக்கும்போது நம்ம தென்காசின்னு வச்சா என்ன தப்புனுங்கிற? எங்களோட இடம் ஏங்க எப்ப பார்த்தாலும் இதேதான் உங்களுக்கு பேச்சா? இங்க பாருங்க, என் தம்பி எதுக்கு எடுத்தாலும் நீங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க, சொல்லிட்டேன். ஆமா,
பாத்தீங்களா என் தம்பிக்கு எவ்வளவு பெருமையா பேர் கிடைச்சிருக்குன்னு. நான் பேசுறது உனக்கு அப்படித்தான் தெரியும். ஏன்னா நான் பேசுறது உனக்கு இடக்கு மடக்கா பேசுற மாதிரி தான் நீ நினைச்சு அப்படி நீங்க தான் எப்ப பார்த்தாலும் எடக்கு எகத்தாளமாவே பேசிக்கிட்டு இருக்கீங்க மச்சான். ஊர் உலகத்துல அதாவது உங்க பிள்ளைகளை என் மருமகனையும் என் மருமகளையும் ஒரு மாதிரியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க காலேஜ் படிப்பு முடிச்சுட்டு வரும் முன்னக்குட்டி ஒரு கல்யாணம் பண்ணி மாலை மாத்தி வந்து நிக்க போறாங்க மச்சான். நீங்க ஊருக்கெல்லாம் புத்தி சொல்றீங்க. நம்ம பிள்ளைகளை பிறகு கிண்டல் பண்ண போறாங்க. பிறகு நம்ம மானம் மறிவாயெல்லாம் காத்தோட காத்தா பறந்துரும் மச்சான், பறந்துரும். என்னடா இப்படி அபசகுணமாவே பேசிக்கிட்டு இருக்க? ஊர்ல பேசுறத கேள்விப்பட்டதாக்கா சொல்றேன். இப்போ மாப்பிள்ள எந்த பிள்ளையதான் அப்பா அத்தா பேச்ச எது கேக்கு? படிக்கும் போதே காதல் ஒத்த காலில் நிற்க இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவோம். இப்போ சாதி மதம் இதெல்லாம் பார்க்குற கிடையாது, ஒரே சமத்துவம். ஆனால் கடைசி வரைக்கும் ரெண்டே ஜாதி நம்ம கூட இருக்கும். ஒன்று ஆண் ஜாதி, இன்னொரு பெண் ஜாதி. அதுதான் நம்ம கடைசி வரைக்கும் இருக்கும். ஆணுக்கு நிகர் பெண், பெண்ணுக்கு நிகர் ஆண். இதுதான் கடைசி வரைக்கும் இருக்கும். அவனே இந்த பொண்ணை கெட்டணும்னு சொல்லும்போது நம்ம பேசாமல் அச்சனையை போட்டு அப்படியே வாழ்த்திட்டு போக வேண்டியதுதான். இதுதான் நம்ம கிளம்பு. ஆனால் பிடிக்க நினைச்சா நல்ல பிள்ளைகளா பிடிங்கப்பா. கஷ்டப்பட்டீங்கன்னா ஒரு பேர் வர மாட்டான். இங்க பாருங்க, என் தம்பி சொல்றது என்னையாதுன்னு நீங்க எதுக்கும் ஒரு கண்ணு வச்சு பாருங்க, சரியா? சரி பாப்போம். என்னப்பா இப்ப என்னக்கா சொல்ற? அந்த காலத்துல தாய் தோப்பன் பேச்ச பிள்ளைய கேட்டுச்சு. இப்போ அப்படி இல்ல. கையில போனு எல்லாம் வச்சுக்கிட்டு தாய் ஒரு பக்கம், தந்தை ஒரு பக்கம், புள்ள ஒரு பக்கம்னு போன தடவிட்டு கிடக்கு. அது யார்கிட்ட பேசுது, என்ன மெசேஜ் பண்ணுது நமக்கு தெரியாம போகுது. அதனால இதெல்லாம் அந்த செல்போனை கண்டுபிடிச்சான் பாரு, அவனை சொல்லணும்க்கா, அவனை சொல்லணும். மாப்பிள்ள கத்தரிப்பான துணி வெட்ட கண்டுபிடிச்சான், பிளேடை சேவிங் பண்ண கண்டுபிடிச்சான், அந்த தேவைக்கு கண்டுபிடிச்சான். ஆனா அது ஒரு கெட்டதுக்கும் பயன்படுது. பிட் பாக்கெட் அடிக்கணும் கட் பண்றது. பாத்துக்க. அதாவது மச்சான் பூச்சி மருந்து விற்கான், பிராந்தியும் விற்கான். இந்த குடி போதையில அப்படியே லம்பிக்கிட்டு போறவனுக்கு அவன் எதை குடிச்சாலும் குடிச்சிட்டு அப்படியே பிளாட் ஆகலாம். இதுதான் நாட்டில் மச்சான். நீங்க சொல்றது உண்மைதான் மச்சான். சாவை விலை கொடுத்து வாங்குறவனை தடுக்க முடியும். குடிய கெடுக்கும்னு போட்டிருக்கான். அப்படி இருந்தா அந்த எழுதி படிச்சுட்டு பாக்குறத பார்த்துட்டு போய் குடிக்கான். அதாவது மச்சான் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு தெரியுமா மச்சான்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அதாவது ஒலை கொதிக்கும், அப்போ எரியிற கொல்லிய உருவுனா ஒலை கொதிக்கிறது தானா அடங்கிடும். அத மாதிரி சாராயம் காய்ச்சத இடத்த நுப்பாட்டிட்டா யாராவது குடிப்பாங்களா? சோறு போட்டு வளர்த்தவே அதுக்கு வேணே இப்படி பேசுவான்னு நினைக்கல. இன்னைக்கு தான் என் மச்சின அறிவோட பேசி இருக்கு. அப்படி சொல்லுங்க மச்சான். பாத்தீங்களா என் தம்பியோட அறிவே? எப்படி எடுத்தாலும் என் தம்பியை குறையே சொல்லுவீங்க. எவ்வளவு அறிவா பேசியிருக்கான். சரி ஏக்கா, சரி சரி இங்க பாரு, அரசியலை பத்தி என்ன சொன்னாங்க? அரசியலை பத்தி நீ இறங்கிட்டியா இப்போ? என்ன அரசியலை பத்தி பேசுறேன். அக்காவை பேசாண்ட அரசியல்லே விட்டுறலாம். உங்களுக்கு நல்ல விவரமா பேசுதா? போங்க, எதுக்கு எடுத்தாலும் இப்படியே பேசிக்கிட்டு இருக்காதீங்க. ஒரு பெருமையும் வேண்டாம். சரி ஏங்க இங்க வாங்க, அங்க அவங்கிட்டே உங்களுக்கு போகாதீங்க. தம்பி சொல்றத பார்த்தா எனக்கு என்னமோ பயமா தான் இருக்கு. நம்ம பிள்ளைகளுக்கு படிப்பு முடிஞ்ச உடனே 2 பேர் ஜாதகத்தையும் கொண்டு போய் முதல்ல போய் இப்ப பாத்துட்டு வரணும். என்ன நல்ல வரனா கிடைக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல வரனா பார்த்து நம்ம முடிச்சு வைக்கணும். நீங்க வரீங்களா வரலையா? நமக்கு ஜாதகம் மேல நம்பிக்கை இல்ல, நீயே போ. உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது, நீங்க வேணா போகாம இருங்க. நான் போய் பாத்துட்டு வரேன். ஏடா தம்பி, அக்கா கூட வரையா ஜாதகம் பார்க்க? நீ போய் பாத்துட்டு வாக்கா, நான் மாமாட்ட கொஞ்சம் பேச வேண்டி இருக்கு. அதான் நீங்க 2 பேரும் பேசி பேசி அப்படி உட்கார்ந்துருங்க, நான் கிளம்புறேன். மச்சான் அக்கா சொல்றதெல்லாம் நீங்க நம்புறீங்களா? ஜாதகத்து மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா மச்சான்? அதாவது நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. ஒரே தாய் வயித்துல 2 பேர் பிறக்கான். ஒருத்தன் பெரிய பணக்காரனா இருக்கு, 10 பேருக்கு வேலை கொடுக்கான். ஆனா இன்னொருத்த கூலி வேலைக்கு போய் அடுத்தவன்ட்ட போய் கை நீட்டி சம்பளத்துக்கு நிற்கான். பிறந்தவன் ஒரே தாய் வயிற்று தான். ஆனா இதை விதின்னு சொல்றதா, இதை எப்படி சொல்றதுன்னு மாப்பிள்ளை எனக்கே தெரிய மாட்டேங்குது. சரி மச்சான், அக்கா வேற போயிட்டா ஜாதகம் பார்க்க. வயிறு கவுது. நீங்க ஒரு 2 இட்லியை சாப்பிடுங்க, ஒரு 10 புரோட்டா சாப்பிடுங்க. வாங்க, நான் நம்மள